யூடியூப் சேனல் இன் சிவில். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜேஇ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஜினியரிங் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் 2019 கொஷின் பேப்பர் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. ஃபர்ஸ்ட் கொஷின், calculate the plastic section modulus of a beam which is experiencing a maximum bending moment of 590.63 kilonewton. May take partial safety factor as 1.10 and yield strength of steel வந்து 250 Newton per mm square. இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பி ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் ஆஃப் எ பீம் போட்டு அதோட பெண்டிங் மோமெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் கொண்டு பிடிச்சா நமக்கு வந்து ஆப்ஷன் 2 தான் வந்து ஆன்சராக வருது. நெக்ஸ்ட்டு, which of the following statement is true with respect to rates in the building estimation? building estimationல எது true அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The rates for building estimation are usually taken from PWD, Public Works Department Schedule of Rates, with approximate escalation charges. Rates for different items in the estimate are the current rates for completion of item work. இதில் வந்து both the statements are true. Next, a vehicle, இது வந்து highway. அப்படியே ஒவ்வொரு கொஷினும் எது எதுன்னு பார்த்துக்கோங்க. பிளாஸ்டிக் செக்ஷன் மாடலஸாக அப்போ வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். நெக்ஸ்ட்டு பில்டிங் எஸ்டிமேஷனாகவே இது வந்து எஸ்டிமேஷன். நெக்ஸ்ட்டு எ வெஹிக்கல் ஹேஸ் எ வீல் பேஸ் அப்படின்னா இது என்னவாக இருக்கும், கண்டிப்பாக ஹைவேவாக இருக்குமா. வெஹிக்கல் ஹேஸ் வீல் பேஸ் ஆஃப் 5.5 மீட்டர் வித் வாட் இஸ் தி ஆஃப் ட்ராக்கிங் நெகோசியேஷன் ஆஃப் கோட் பாத் வித் எ மீன் ரேடியஸ் ஆஃப் 31.5 மீட்டர். டேக் வித் ஆஃப் பேமெண்ட் வந்து 3.15. இது கால்குலேட் பண்ணி போட்டிங்கன்னா 0.48 மீட்டர் தான் ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, த பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ் டு ஃப்ளோ எக்ஸ்க்ரீட்டட் பை தி ஜெட் ஆன் ஸ்டேஷ்னரி இன்க்ளைன்ட் ஃப்ளாட் பிளேட் இஸ் ஈக்குவல் டு டேஷ் வெயின் வெலாசிட்டி ஆஃப். அப்போ இது என்னவாக இருக்கும் அப்படின்னா 20 மீட்டர் பர் செகண்ட்ஸ் ஆங்கிள் பிட்வீன் ஜெட் அண்ட் பிளேட்னா 60 டிகிரி அண்ட் த ஏரியா ஆஃப் க்ராஸ் செக்ஷன் ஆஃப் ஜெட் வந்து 0.01. இது கால்குலேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஃபோர்ஸ் டு ஃப்ளோனா கண்டிப்பாக இது வந்து ஹைட்ராலிக்ஸ் இல்லைனா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இருக்கும். அதோட ஆன்சர் வந்து இது ஆப்ஷனில் கால்குலேட் பண்ணி எது கரெக்ட்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு, இன் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னா மேபி இது வந்து சாயிலாக இருக்கலாமா. த மட்டி ஆர் க்ளவுடி அப்பியரன்ஸ் ஆஃப் clay or such other particles that represents hindrance of the path of light is measured by Jackson turbidity meter. Jackson turbidity meter screening. ஓகே, இது வந்து மேபி வந்து வாட்டர் சப்ளையாக இருக்கலாம். வேஸ்ட் வாட்டர் இல்லை வாட்டர் சப்ளையாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு, த எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் பயோகெமிக்கல் ஆக்சிஜன், தட் இஸ் பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம் இஸ் கால்ட் டீஆக்சினேஷன். அப்போ பை பிஓடி இப்போ வந்து இது வாட்டர் என்விரான்மெண்ட்டில் வாட்டர் சப்ளையாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு தெரசாயி அண்ட் பீக். தெரசாயி அப்படின்னாவே நம்ம வந்து சாயில் மெக்கானிக்ஸில் தான் படிச்சிருவோம் அப்படிங்களா, இல்லைங்களா. த ரேஷியோ ஆஃப் D15 டயாமீட்டர் சைஸ் ஆஃப் ஃபில்டர் மெட்டீரியல் டு தி D85 சைஸ் ஆஃப் தி பேஸ் மெட்டீரியல் ஷுட் பி லெஸ் தென் 4. நெக்ஸ்ட்டு, த டோட்டல் வித் ஆஃப் பேமெண்ட்னாவே இது வந்து ஹைவே on horizontal curve is equal to 7 meter and the super elevation is 0.06 meter. Calculate the magnitudes of rising at outer edge of the pavement with respect to the center line and inner edge respectively na 0.225 meter to 0.45. இது கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு, நான் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னா 100 கொஷின் இருக்குது, அதனால தான் வந்து நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன். நீங்கள் வந்து பொறுமையாக வந்து பார்த்துக்கோங்க. கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிகிரி ஆஃப் அக்யூரசி. அதே மாதிரி இது வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எஸ்எஸ்சி வெப்சைட் ஹோம் பேஜில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அந்த வெப்சைட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கொடுத்தீங்கன்னா அது கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து இதை வந்து பார்த்துக்கலாம். இது வந்து 8 மார்ச்லேருந்து 28 மார்ச் வரைக்கும் தான் வந்து அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸில் இருக்காது. அதனால தான் இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன், பார்த்துக்கோங்க. Next, the accuracy to be observed in preparing an estimate depends on the rate of item and the unit payment. The higher the rates, the greater should be the accuracy with the quantity or calculated na both A are true. A is correct explanation of A ன்னு சொல்லியிருக்காங்க. Next, the soil has bulk unit weight of soil unit weight வந்து 20 kilonewton per meter square and the water content வந்து 17% இருக்குது. இதில் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா water content, calculate the water content தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. If the soil particles rise to unit weight of இது வந்து 2 பல்க்
யூனிட் வெயிட் கொடுத்துட்டாங்க, வாட்டர் கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ வாட்டர் கண்டென்ட் வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா யூனிட் வெயிட் வந்து 19 kN/m² மாறிதான். அந்த வாய்ட் ரேஷியோ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். வாய்ட் ரேஷியோ மட்டும் அப்படியே இருக்குது. வாய்ட் ரேஷியோனா இ. கிவ் இ ஆன்சர் ரவுண்டட் டு தி நியரஸ்ட் இன்டீஜர் வேல்யூ. அப்போ இது கால்குலேட் பண்ணால் 11% வரும். அப்புறம் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் டிவைட் பை இஐ இஸ் தி ரிலேஷன் கிவன் பை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோர்ஸ் ஃபர்ஸ்ட் தியரம். நெக்ஸ்ட்டு கன்சிடர் தி கிவன் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பிரிக்ஸ். பிரிக்ஸ் அப்படின்னா இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், பில்டிங் மெட்டீரியல்ஸாக இருக்கும். அலுமினா presence in the brick earth imparts plasticity to the brick earth so that it can be molded for the formation of bricks. If alumina is present in excess, raw bricks expand and swell during drying and burning. Statement A is true, B is false. Next, calculate the area of the field. The initial reading வந்து 9.18. Next, final reading வந்து 4.254 were recorded by the planimeter. அப்போ இது வந்து மேக்கிங் இது சர்வேயா. மல்டிப்ளைங் கான்ஸ்டன்ட் வந்து 100 cm², இன்ஸ்ட்ருமெண்ட் கான்ஸ்டன்ட் வந்து 23.521, and number of times the zero mark of the dial passes the fixed index mark of the instrument வந்து -1. ஸோ இதை பார்த்துக்கோங்க. கால்குலேட் பண்ணால் இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிக்கிறதா இருந்தாலும் தரவாக படிக்கணும். சிலபஸ் நீங்கள் வந்து எஸ்எஸ்சி படிக்கிறதா இருந்தாலும் சரி, RRB படிக்கிறதா இருந்தாலும் சரி, TNPSC நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிங்க. அதேமாதிரி ப்ராப்ளம் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் கால்குலேட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு த ஹரிசாண்டல் ஆங்கிள் மேட் பை தி சர்வே லைன் வித் ரெஃபரன்ஸ் டு தி ஆர்பிட்ரி மெரிடியன் பாசிங் த்ரூ தி எக்ஸ்ட்ரீமஸ் இஸ் கால்ட் ஆர்பிட்ரி பியரிங். நெக்ஸ்ட்டு தி செட்டிங் டைம் டெஸ்ட் அரவுண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் கன்ஸ்டன்சி வந்து 0.85 p. Next, convert 122 degree 30 minutes whole circle bearing into quadrant bearing na south 57 degree 30 minutes eastern varum. Next, in the construction industry la contractors profit is included in idu enna varukum estimation unit rate of items. Next, for this question discrepancy is found in question, full marks is given. Idu வந்து question தப்புன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த பேக் சைட் ஆஃப் ஸ்டேஷன் இது எல்லாமே சர்வே 0.865 மீட்டர். அந்த ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து 56.1.365 மீட்டர். த ரெடியூஸ் லெவல் அட் ஏ வில் பி 560.50. கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். கால்குலேட் பண்ணி பாருங்கள். த வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் பிகம் லெஸ் பை தெம் பிகமிங் அவுட் ஆஃப் டேட் இன் ஸ்டைல் ஸ்ட்ரக்சர் இன் டிசைன் எக்ஸெட்ரா இஸ் டேர்ம்ட் ஆஸ் அப்சலன்ஸ். இதுவும் வந்து எஸ்டிமேஷன். இந்த ஸ்கிராப் வேல்யூ, புக் வேல்யூ, கேபிட்டல் காஸ்ட் இதெல்லாமே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட்னு பார்க்கணும் அப்படின்னா எஸ்டிமேஷன். கன்சிடர் த கிவன் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி மோஸ்ட் எக்கனாமிக் சீரீஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் சேனல். கண்டிப்பாக இது வந்து என்னவாக இருக்கும்? ஹைட்ராலிக்ஸாக இருக்கும். டிஸ்சார்ஜ் ஷெல் பி மேக்ஸிமம், வெட்டட் பெர் மீட்டர் ஷெல் பி மினிமம். அப்போ வந்து ரெண்டுமே ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு IS 456/2000 அப்போ வந்து DRC ultimate limit state of collapse, the maximum compressive strain in concrete in axial compression is 0.02. இதெல்லாம் வந்து கோட் புக்கில் இருக்குது IS 456/2000. அதனால அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங் டு பவர்ஸ் ஃபார்முலா த தியரட்டிக்கல் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாம்பிள் ஆஃப் காங்கிரீட் வித் ஜெல் ஸ்பேஸ் ரேஷியோ வந்து 0.59 இஸ் இதுன்னு கொடுத்துருக்காங்க 49.29 மீட்டர் மெகா பிஸ்கல்னா Newton/mm². அக்கார்டிங் டு IRC ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்ட்னா ரோட் காங்கிரஸா அப்போ இது வந்து ஹைவே. What shall be the rounded off value of overtaking side distance on a two lane highway for the case in which design speed வந்து 50 km/h, time component for overtaking maneuver and for opposing vehicle வந்து 10 seconds and 7 secondsனா இது கால்குலேட் பண்ணால் 235 மீட்டர். இது எல்லாமே இங்கே வந்து இப்போ வந்து ஹைவே படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் நீங்கள் காலேஜ் படிக்கும்போதும் சரி, நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் புக் ஃபாலோ பண்ணுவீங்கள்ல, அதில் வந்து கண்டிப்பாக இந்த என்ன சொல்கிறது இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் எந்த டெக்ஸ்ட் புக் இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் புக் வந்து ஃபாலோ பண்ணுவீங்களா ஆத்தரு, அதில் வந்து போய் பாருங்கள். இந்த ஃபார்முலாஸு அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு புக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டால் கூட போதும். மோஸ்ட்லி வந்து ஸ்டாண்டர்ட் புக் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஹைவேனா கண்ணா பப்ளிகேஷன்ஸ் ஒன்று இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எது ஸ்டாண்டர்ட் புக்ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு chip mark, diagonal gain, tron gain and van are the defects in the timber due to conversion. அப்போ timber அப்போ இது எல்லாமே building materials.
In the design of structure, an additional lateral load considered to be account for the initial imperfection of the structure geometry is called notational load. Next, the latitude and departure of survey line or negative. Latitude departure negative இருக்கு. Then the direction of mentioned line whole circle bearing system will be the range of 180 degree to 270 degree. Surveyல specific energy of flowing water through a rectangular channel. அப்பனா இது என்ன ஹைட்ராலிக்ஸாக இருக்கலாமா? Of width 5 meter when discharges 10 cube per seconds and the depth of water is 2 meter வந்து calculate பண்ணோம்னா 2.05 meter. Next, the shear box test was performed. இப்போ வந்து இது என்னவா இருக்கலாம்? shear box கொடுத்துருக்காங்க. soil mechanics. நார்மல் ஸ்ட்ரெஸ் சிக்மா. ஷால் மெக்கானிக்ஸ்னால் வந்து நீங்கள் வந்து புன்மியா பிசி புன்மியா ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை வந்து உங்களுக்கு எது கன்வென்ட்டாக இருக்கோ சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷனுக்கு ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் எதுக்காச்சும் ஒரு ஸ்டாண்டர்ட் புக் ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் ஃபார் ஏ கோஹசிவ் சாயில் சாம்பிள்னா tan pi is equal to 0.1 and c is equal to 95 kN/meter square. The value of c and tan pi. Cohesive soil sample. Next, the single rolling load of 40 kN rolls from the left end along a simply supported girder of span 20 meter. The absolute maximum positive and negative shear force respectively na 40 kN and minus 40 kN. Next, which of the following factors does not affect the permeability of soil? Permeability of soil எது வந்து affect பண்ணாது? Volume of soil. Next, dash is an instrument that is used to detect the presence of specific volatile organic components such as gasoline and methane in a landfill, though the use of shallow bore wells na photoionization meter. The unit of payment for the earthwork for embankment வந்து per meter cube. Next, இது வந்து hectares. இது வந்து என்ன gross commanded area of the disputary is 1,20,000 or 3,200 hectares. கேரிஃப் அண்ட் ராபி. அப்போ இது என்னது? இரிகேஷனில் வந்து ஏதாச்சும் ஒரு புக் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த இது இருந்துச்சு, இந்த பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் அதில் சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, த ஓவரால் எஃபிஷியன்சி ஆஃப் சென்ட்ரிஃபுகல் பம்ப் வென் ஹெட் இஸ் 25 மீட்டர், டிஸ்சார்ஜ் வந்து 0.04 மீட்டர் கியூப் பர் செகண்ட் அண்ட் அவுட்புட் பவர் வந்து வோல்ட்டு 16 கிலோ வோல்ட்டு. டெக் ஜி வந்து 10 மீட்டர் பர் செகண்ட்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு புக் ஆத்தரை வந்து ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். இது வந்து டிஎன்பிஎஸ்சி படித்தாலும் சரி, வேறு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படித்தாலும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரீகாஸ்ட் காங்கிரீட் டைல்ஸ் வித் மார்பிள் சிப்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆர் நோன் ஆஸ் மொசைக் டைல்ஸ். நெக்ஸ்ட், a very small amount of dash sulfur is useful in making sound cement. If it is in excess இருந்துச்சுன்னா it causes cement to become unsound. Study the given statement with respect to choke pits and choose the correct option. Choke pit எது வரும்? Choke pits are preferable at locations where the water table level is high. Choke pits are preferable at locations where soil is porous. அப்போ ஒன்று வந்து ஃபால்ஸு, செகண்ட் வந்து ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கால்குலேட் தி நம்பர் ஆஃப் M20 போல்ஸ். M20 போல்ஸ்னாவே இது வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இருக்குமா? M20 போல்ஸ் required to connect the flange of an ISSC 200 kilo column and the beam ISMB 400 which is a carrying reaction of 140 kN due to factor load. இது எல்லாமே வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வேல்யூ வந்து 4. கால்குலேட் தி M20 போல்ட்னா இது வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, சர்டைன் க்ராப். இப்போ க்ராப்னாவே இது என்ன கண்டிப்பாக இரிகேஷனாக இருக்குமா? இன் ஏ க்ரோன் ஏரியா ஆஃப் 3000 hectares which is feed by canal system. The data pertaining to irrigation is as follows. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஃப்ரீக்வன்சி ஆஃப் இரிகேஷன் 10 days. பர்மனெண்ட் வில்ட்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 10%. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெய்லி கன்செப்டிவ் யூஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து 1.25 கால்குலேட் பண்ணி பாருங்கள். இதில் மோஸ்ட்லி எல்லாமே ப்ராப்ளமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு, த ஹைட் ஆஃப் த சாம்பிள் சாண்ட் டு பி டெஸ்டட் வந்து 20 cm. அந்த ஹைட் ஆஃப் த சேச்சுரேட் ஸ்டாண்ட் வந்து 16 cm. ஃபைன் தி பல்கிங் ஆஃப் சாண்ட் கால்குலேட் பண்ணால் 25% வருது. கால்குலேட் பண்ணி பாருங்கள். த ப்ராப்பர்ட்டி ஃபீச்சர்ஸ் அட் நெட் ஆனுவல் இன்கம் ஆஃப் ₹3,000 reducing all outgoings. Calculate the capitalized value of the value property. அப்படிலாம் வந்தாவே அது வந்து எஸ்டிமேஷன் அர்த்தம். If the rate of interest is 9% per annum. அப்போ இந்த ஆன்சர் வருது. Calculate the shear strength, the terms of effective stress soil on a plane with a saturated soil. இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் இல்லை சாயில் மெக்கானிக்ஸாக இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்கள். The angle of internal friction கொடுத்துட்டாங்க, போர் வாட்டர் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. என்ன கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா ஷியர் ஸ்ட்ரென்த் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கால்குலேட் பண்ணி இந்த ஆன்சர் வருது.
Next, calculate the theoretical capacity of the traffic land. Land கொடுத்துட்டாங்களா, அப்போ கண்டிப்பாக இது ஹைவேவாக இருக்கும். ஒன் வே traffic flow for the given data. Traffic flow at a stream speed வந்து 40 km/h. Average center to center spacing of vehicle வந்து 12.8 meter. அப்போ இது வந்து இது பார்த்துக்கோங்க. இது ஆன்சர். A residential building is constructed at a cost of rupees 1,75,000. The total outgoing including sinking fund வந்து rupees 11,500 per annum. If the owner receives 5% return on construction, the gross monthly rent of the property வந்து இது வருது. As per IS 456/2000, calculate the structural strength of concrete whose characteristic compressive strength is 36 Newton per mm square. அப்போ வந்து 4.2 Newton per mm square வருது. Calculate the structural strength of concrete calculate பண்ண சொல்லியிருக்காங்க. Next question, the maximum allowable vertical deflection under the live load for a cantilever member supporting brittle cladding in an industrial building வந்து span by 150. Next, calculate the lag distance for the design speed of 47 km/h for two-way land traffic of a single way load. Assume coefficient of friction வந்து 0.38 and the reaction time of driver வந்து 2.5 seconds. Calculate பண்ணா lag distance 32.64. இது எல்லாமே வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஹைவேக்கு கண்ணா பப்ளிகேஷன்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கும். இஃப் சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் அவுத்தர் ஃபாலோ பண்ணாலும் ஓகே. இது எல்லாமே வந்து நீங்கள் டிஎன்பிசி இப்போ வந்து ஜேடிஓ தட் இஸ் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் படிக்கிறீங்க, இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் இந்த கொஷினில் க்ரோ த்ரூ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டர்ட் புக் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஃபஸ்ட்டு படிங்க, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு த டைமென்ஷன் ஃபார் ஆங்குலர் வெலாசிட்டி வந்து T⁻⁻1. டியூட்டினாவே இது வந்து இரிகேஷன் ஆன் கெப்பாசிட்டி இஸ் ஆல்சோ நோன் as ஃபுல் சப்ளை கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட்டு இன் செட்டிங் அப் a plane table at a section A, the corresponding point on the plane was not accurately centered above A. If the displacement of A was 20 cm in direction of right angles to the way, then how much on the plane would be consequent displacement of a point from its true position வந்து if the scale வந்து 1 cm is equal to 2 meter, அப்போ 1 mm. Next, the minimum spacing for M20 bolt for grade 4.6 according to IS 800 வந்து 50 mm. minimum spacing of M20 bolt வந்து according to IS 800 படி code book படி 50 mm. Next, 53rd question, in which type of traffic signal system to signals along a given road shows the same indication red, green, red, etc. at the same time na simultaneous system. Measure of the degree at which water loses its transparency due to the presence of suspended particles is termed as turbidity. அப்போ இதில் வந்து coagulation, sedimentation, flocculation இதில் என்ன வரும், water supply, that is environmental engineering வருமா. Next, consider given statement with respect to the unburned or sun-drained bricks. Unburned or sun-drained bricks can be used only in the construction of temporary and cheap structuresல தான் வந்து unburned or sun-drained bricks. Unburned or sun-drained bricks அப்படின்னா செங்கலை வந்து செங்கல் சூழலில் வேக வைக்காமையோ இல்லை வந்து வெயிலில் வந்து காய வைக்கிறது இல்லாததான் வந்து unburned bricks சொல்கிறாங்க. அதை வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெம்பரவரியாக ஒரு ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து இது பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெம்பரரி அண்ட் சீப் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு. அன்பர்ன்ட் ஆர் sun-drained bricks should not be used at the places exposed to heavy drains. இதில் எது கரெக்டு, ரெண்டுமே கரெக்டு. நெக்ஸ்ட்டு, in which method of assessment of irrigation water or areas showing crops recorded by a patrol both at the time of showing and maturity at the end of the crop period, a demand statement of each irregular is prepared as irregulator assessment on area basis in the irrigation. Next, in which type of transportation survey the vehicles are stopped as a sampling basis and the information is collected on the type of vehicle, origin, destination, trip purpose, etc. na roadside interview survey. Next, a simple supported beam of span 6 meter carries an ultimate UDL of 25 km/m. The plastic movement capacity of this sample வந்து 112.5 km/m. ரெகுலேட்டரி சைனு, ப்ராபர்ட்டி சைனு, ரெஸ்ட்ரிக்ஷன் சைன் இதெல்லாம் வந்து எது வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தி மேட்ச் ஃபார் தி 1க்கு வந்து A, 2க்கு வந்து B, 3க்கு வந்து C. இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. மேட்ச் இதுக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு, which type of cement is produced by the grinding clinkers from the calcination bauxite, lime, iron oxide and with a little ferric oxide, silica, magnesia, etc. Note that alumina content in this type of cement should not be less than 32 அப்படின்னா high alumina content cement. When calcium sulfate attacks on calcium aluminate hydrate present in concrete, it produces ethylene.
A soil sample has porosity 25%, calculate its void ratio. Soil sample வந்து has porosity 25% இருந்துச்சுன்னா void ratio எவ்வளோ இருக்குன்னா 0.34. Next, the area of jet and velocity of jet are 0.2 meter square and 75 meter per second respectively. And the total discharge through the Pelton turbine இதெல்லாம் எங்கேயோ படித்த மாதிரி இருக்குல்ல, fluid mechanics இல்லை வந்து ஹைட்ராலிக்ஸில் படிச்சிருப்போம். Pelton turbine is 3 meter cube per second. What are the number of jets required? 2. Devil attrition test is used to determine which of the following: aggregate abrasion value. Pascal's law says that intensity of pressure at a point in a fluid at rest is equal to magnitude in all direction. Next, which among the following is not a Bosch compound present in cement? அப்போ 4 CaO point SiO2 Fe2O3. அப்போ calcium oxide அது வந்து ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தான் நாட்னு கொடுத்துருக்காங்க. which of the following is not Bosch compound present in cement? இதான் வந்து தப்பு. The phenomenon in which clay is made loose and any ingredient to be added to is to be spread out on the top and turned up and down in a vertical direction is known as blending. Next, a cantilever beam of length L meter is subjected to uniformly varying load varying from 0 kN per meter at free end to W kN meter at fixed end. The deflection at free end is WL power 4 divided by 30 EI, where take E as modulus of elasticity of material used and I moment of inertia of the section. Unwanted heaters in bathrooms and sleeping rooms வந்து cause aspiration, carbon monoxide poisoning and death. As per IS 456-2000, the limiting value of depth of neutral axis x mu max by d for Fe415 grade of steel வந்து 0.48. If G1 is equal to plus 1.2% and G2 வந்து 0.8% and the rate of change of grade வந்து 0.1% per 20 meter chain, the length of the vertical curve வந்து இந்த கொஷனும் கரெக்ட் தப்பு. This act empowers the union government to make rules providing standards in regard to which environment pollutants shall not be discharged or emitted in the environment in excess. This act empowers the union government to take direct action against defaulters. Environment Protection Act 1986 இதில் வந்து எது கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ரெண்டுமே கரெக்டு. The crop requires a total depth of 96 cm of water for the base period 2000 to 80 hours. Find the duty of water calculate பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போது 855 hectares per cubic feet seconds வருது. For a certain soil, the angle of internal friction வந்து 30 degree. The coefficient of active and passive pressure வந்து respectively will be, இது கண்டிப்பாக வந்து soil mechanics foundation. If coefficient of active and passive pressure soil mechanics வந்துடும். This geotechnical engineering அதில் இருந்து ஃபவுண்டேஷனாக இருக்கும், பார்த்துக்கோங்க. Next, calculate the target mean compressive strength at 20 days curing for M20 grade concrete as per IS 10262 code book 2009. Take standard deviation at 4 Newton per mm square. இது எங்கே நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா 10262 வந்து நம்ம மிக்ஸ் டிசைன்லாம் போடும்போது இந்த டார்கெட் மீன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து மிக்ஸ் டிசைன் போடுறோம் அப்படின்னா M20க்குன்னா நம்மளுக்கு தெரியும். அது கூட எக்ஸ்ட்ரா வந்து மிக்ஸ் டிசைன் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கோட் புக் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது கால்குலேட் பண்ணும்போது டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் 26.6 Newton per mm square வரும். Next, the soil has compressive index of 0.28. The void ratio வந்து 12 kN per meter square is 2.05 and its permeability is 35 into m per second. What is the change in void ratio if the stress increased at 21.6 kN per meter square? Take log 10 power of 1 by 8 1.8 at as 0.255. Calculate பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். A water pump is installed in building at a cost of 2500. The life of the pump வந்து 15 years. The annual fund required to be deposited to accumulate the whole amount வந்து 125. Which type of irrigation is practiced when the water supply is too low a level to run by graduation of the land வந்து lift irrigation. A simply supported beam of span 6 meter is resting on a 230 mm wide brick wall. Assume depth of beam is 85 mm per 1 meter span and also assume with the span equals to width of the support. The factor dead load of the beam வந்து இதுவும் கரெக்ட் இல்லை. What is the full form of CETP? Common Effluent Treatment Plant. The partial safety factor for loads to be adopted for dead load and live load for the combination of load taken as
under limit state of collapse as per IS 456/2000 or 1.5 and 1.5. The road embankment 10-meter width and the formation level of side slope 2:1. The average height of 5 meter is constructed with an average gradient 1:40 from the contour 220 meter to 280. Find the volume of earthwork in the value. Next, the force per unit area that must be excreted in order to excrete water from the soil is called capillary potential. Next, estimate the quantity of concrete required for 175 meter thick RCC slab over a room of external diameter 4 meter into 5 meter including 30 cm wall thickness. Consider 0.2 meter projection of slab all over the room. அப்படின்னா calculate பண்ண இந்த ஆன்சர் வரும். Observe the given plan and answer the following questions. Total center line length of walls in the plan is calculate பண்ணா 23.0 meter வரும். Next, the 3-hinged parabolic arch அப்போ இது sectional analysis 30 meter and the central lies 5 meter இருக்கு. It is subject to point load of 40 kN at a distance of 20 meter from the right hinge. Calculate the என்ன calculate பண்ண சொல்லிருக்காங்க vertical reaction compound at its left support. Calculate பண்ணுங்க எந்த ஆன்சர் கிட்டாதுன்னு பாருங்க. Degree of kinematic incongruency of a given beam is 2. பாருங்க சிம்பிளி இது இந்த ரோலர் சப்போர்ட்டா என்ன சப்போர்ட் ஹிஞ்ச் சப்போர்ட்டா ஃபிஞ்சு அதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது நீங்களே போட்டு பாருங்க. Find the field capacity of the soil for the given data. Calculate the consider unit weight of water 9.81 kg/m3. இது calculate பண்ணிங்கன்னா root zone depth கொடுத்துருக்காங்க, existing water content, dry density of soil, water applied to the soil, அப்புறம் water loss due to exposure என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா field capacity of the soil இதெல்லாம் வச்சு field capacity கண்டுபிடிக்கணும். Next, which option represents the correct relation between CC, CV and CD na? Option 2. According to IS 456/2000, nominal cover for the reinforcement in case of footings under very severe exposure should not be less than 50 mm. இதில் IS 456/2000 இருக்கும். Observe the given figure and answer the option questions and follows. The radius and circular steps in the order from first step to fourth step. Third கொடுத்துருக்காங்க, ரைஸ் கொடுத்துருக்காங்க. Radius of the circular steps in order fourth கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் ஆன்சர். Bowditch rule is also termed as compass rule. Next, the flow ratio of the Francis turbine if it is working under the head of 62 meter and the velocity of inlet 7 meter per second, G 10 meter per second square. அப்போ இது calculate பண்ணிங்கன்னா 0.2. The area of plan of old survey plotted on a sheet is found to have shrunk so that a line originally 10 cm long now measures 9.7 cm only. Calculate the shrinkage factor na 0.97. For the thin slab and walls, the maximum size of the concrete coarse aggregate should be limited to 1/4 thickness of the concrete section. The diagram path represents frequency of irrigation. irrigation ஒரு diagram கொடுத்தாங்க. Field capacity, readily available moisture, optimum moisture, wilting coefficient. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா moisture content எல்லாம் கொடுத்துருக்காங்க soil. இந்த பக்கம் time கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே frequency of irrigation represent பண்ணுது. Next, the force in member AB. மெம்பர் ஏபிங்க இங்கே இருக்கா ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. டேக் ஆங்கிள் பிஏசி எடுத்துக்கோங்க. பிஏசி 60 degree. இந்த ஆங்கிள் பிசிஏனா 30 degree. கால்குலேட் பண்ணால் 5/√3 kN கம்ப்ரெசிவ் வரும். Next, actual cost of work is calculated at the time of completion of work. Next, match the following கொடுத்துருக்காங்க. with respect to includes different classes. இதில் எது கரெக்டு? ஏக்கு 2 hardnessனா no impression should not be left on the surface of the brick. B 3 water absorption not more than 20% of the weight of dry brick. C 4 soundness should not give clear ringing sound. Compressive strength 1 pressing the brick till it breaks. Next, according to last question IS 1077-1192 the average compressive strength of the burned clay brick with the class designation 15 is 15 Newton per mm². ஸோ இந்த வீடியோ நம்ம 100 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதில் SSC JE 2019 கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேஸ் பண்ணி தான் நீங்கள் எந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த டைம் எல்லாமே ப்ராப்ளமாக கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போது 2020 கொஷின் பேப்பர் மார்ச் இந்த 22, 23, 24 எழுதுகிற கொஷின் பேப்பர் எல்லாமே பாதி ப்ராப்ளம் கேட்டிருந்தாலும் தியரியும் அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் எந்த சிவில் இன்ஜினியரிங் படித்தாலும் சரி எந்த இது படித்தாலும் சரி நீங்கள் டெக்ஸ்ட் புக் ஒன்றுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் ப்ராப்ளம்லாம் இருந்தால் சிலபஸை வச்சு
பார்த்துட்டு அதுக்கப்புறமா எந்த கொஷின் வேணாலும் சால்வ் பண்ணி பாருங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் வந்து சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி எந்த மாதிரி வீடியோஸில் போகலாம் அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது வந்து சிவில் இன்ஜினியரிங், சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் 100 கொஷின்ஸு. இது இல்லாமல் ரீசனிங் ப்ளஸ் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸும் இருக்கும். அது வந்து நான் செப்பரேட் வீடியோவாக போடுறேன். இது வந்து நீங்கள் பார்க்கணும், நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ்எஸ்சி வெப்சைட் ஹோம் பேஜ் போயிட்டு வந்து எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2019 இருக்கும் அந்த இதில் லேட்டஸ்ட் நியூஸில். அது கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மெயில் ஐடி, உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அது வந்து எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னா மார்ச் இந்த மந்த் 28 வரைக்கும் தான் அந்த கொஷின் பேப்பர் வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்க்கணும், பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கணும் அப்படின்னா போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பயனுள்ள இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். தேங்க்யூ.